எவ்வளவு உத்தமமான பொண்ணு. உன்னை போய் நான் எப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டேன். தென்ற, நீ என்ன மன்னிச்சிடுமா, தயவு செஞ்சு கேக்குற, என்ன மன்னிச்சிடுமா. கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம நான் அளவுக்கு அதிகமா அவமானப்படுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் பரிகாரமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாதுமா. உன் வாயால என்ன நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. உன் கையாலேயே என்ன அடிமா, அடி, என்ன அடிமா, அடி. வேண்டாம் பாட்டி, விடுங்க. அடி தென்று, என்ன அடி. ப்ளீஸ் வேண்டாம் பாட்டி, இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. பாத்தியா, நான் உன்னை எவ்வளவோ எப்படியெல்லாமோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். என் இஷ்டத்துக்கு ஓ மனசு எத்தனையோ தடவை காயப்படுத்திருக்கேன். ஆனா அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம இப்பவும் என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்க பாரு. உன்னோட இந்த நல்ல மனசுதாமா உண்மையான கடவுள். தென்ற, நீ என் குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு என் பேரை மட்டும் இல்ல, நான் என் புருஷன், என் மகன், மருமகள்னு என் குடும்பம் மொத்தமும் கொடுத்து வச்சிருக்கணும். சீக்கிரம் என் வீட்டுக்கு மருமகளா வந்துடு தென்ற. நீ சரின்னு சொல்லுமா. வரேன் பாட்டி, இப்பவே போலாம். நிஜமாதான் பாட்டி சொல்றேன். நீங்க இவ்வளவு நல்லவங்களா மாறினதுக்கு அப்புறமும் நான் எதுக்காக யோசிக்கணும்? எனக்கு நிச்சயதார்த்தம், பத்திரிக்கை, பந்தல், மண்டபம், மணமேடை இது எதுவுமே வேண்டாம். இப்பவே என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க பேரனை என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. நான் சந்தோஷமா கட்டிக்கிறேன். போலமா பாட்டி? உங்க வீட்டு மருமகளை நீங்க கூட்டிட்டு போங்க. நீ இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாமா.
என்ன பாக்குறீங்க? நீங்க நல்லவங்களா மாறிட்டதா சொல்லி இவ்ளோ அற்புதமா நடிக்கிறது கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல. ஆனா அந்த நடிப்பதான் நாங்க நம்பிட்டோன்னு நீங்களும் நம்பிட்டீங்க பாருங்க. அதான் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏய், என்னடி பேசுற? ஏய் பாவண்டி, இவங்க எவ்வளவு நொந்து போய் ஒருத்தர்கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நடிக்கிறேன்னு சொல்ற? உனக்கு என்னடி பைத்தியம் பிடிச்சிருக்கா? லக்ஷ்மி, இவ்வளவு நேரம் அந்த அம்மா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப தென்றல் பேச வேண்டிய நேரம். அவளை பேச விடு. ஐயோ, புரிஞ்சுக்கங்க நான் சொல்றத. நேத்து ஆகாஷ் தம்பியோட அம்மாவும் அப்பாவும் வந்து இவங்க மாறிட்டாங்கன்னு எவ்வளவோ இவகிட்ட எடுத்து சொல்லி பார்த்தாங்க. ஆனா இவ அவங்க சொன்னது எதையுமே நம்பவே இல்ல. ஏங்க இத பாருங்க, இப்ப அம்மாவே நேர்ல வந்து செஞ்ச தப்புக்கெல்லாம் கண் கலங்கி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் எப்படி கால்ல விழாத குறையா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்ப கூட அவங்கள நம்மள என்னங்க அர்த்தம்? நம்ம பொண்ணு எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப தெளிவா யோசிக்கிறான்னு அர்த்தம். நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவ பேசுறது சரி. லக்ஷ்மி, இதுக்கு மேல இவங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை நீ பேசுன, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. இல்ல சண்முகம், என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? லக்ஷ்மி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. தென்றல், நிஜமாவே நான் மாறிட்டேங்கிறத உன்னால இன்னும் நம்ப முடியல. அதத்தானே சொல்லிட்டு இருக்கேன். அக்கா, பாட்டி நிஜமாவே. நிலா, சரிம்மா, நான் என்ன பண்ணா நீ என்ன நம்புவேன்னு சொல்லு. நீங்க என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். மதம் பிடிச்ச யானை மிதிச்சு சாக மாட்டோம்னு சொன்னா யாராவது நம்புவோமா? நெருப்புல கை வச்சு குளிரோன்னு சொன்னா நம்புவோமா? கருநாகத்துக்கு விஷமே இல்லைன்னு சொன்னா நம்புவோமா? நம்ம உடம்ப கத்தியால கீறிட்டு ரத்தம் வராதுன்னு சொன்னா நம்புவோமா? இந்த மாதிரி ஏத்துக்க முடியாத பொய்யெல்லாம் எப்படி உறுதியா நம்ப மாட்டோமோ, அதே மாதிரி உங்களையும் என்னால நம்ப முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் எப்படி நடிச்சாலும் உங்களை என்னால நம்பவே முடியாது. ஏன்னா நீங்க மதம் பிடிச்ச யானையை விட, கொழுந்து விட்டு எரியிற காட்டு தீய விட, விஷம் உள்ள கருநாகத்தை விட, கூர்மையான கத்திய விட கொடுமையானவ. அப்படிப்பட்ட உங்களை நான் எப்படி நம்புவேன்னு இவ்வளவு தூரம் என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க? தென்றல், என்னம்மா நீ? நான் உண்மையிலேயே செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேம்மா. அத புரிஞ்சுக்காம ஏம்மா என்னை இப்படி அவமானப்படுத்துற? சூப்பர். நான் உங்களை பத்தி இவ்ளோ தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் இவ்ளோ அருமையா நடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. சூப்பர். நான் நடிக்கல, உண்மையத்தான் சொல்றேன். நிஜமாவே நான் திருந்திட்டேம்மா. சரி, ஓகே. ஒரு பேச்சுக்கு நீங்க நல்லவங்களா மாறிட்டதாவே இருந்தாலும் நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டேன். உங்க பேரை ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வர எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல.
இது விஷயமா என்ன தேடி வராதீங்க. மீறி வந்தீங்க, நான் உங்ககிட்ட இவ்ளோ நாகரிகமா பேசிட்டு இருக்க மாட்டேன். கிளம்புங்க. மரியாதை இல்லாம என்னம்மா மரியாதை? இவங்களுக்கு என்ன மரியாதை? கொன்றுவேன். அவ்வளவு பெரிய மனுஷி வீட்டு படியேறி வந்து பேசுறாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறாங்க, கொண்டு வந்த பூவை திருப்பி கொடுக்குறேன். ஆமா, அவங்க பெரிய மனுஷிதான். இவ்வளவு நடிக்கிறாங்க, கண்ணே தெரியாது உங்களுக்கு. லக்ஷ்மி, ஏன் என்னால உங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டை எல்லாம் வேண்டாம். ஐயோ போதும் போதும் உங்க நடிப்பு. என்னடி திருப்பி நடிப்பு விடுங்கப்பா. அம்மா, நீ அடிச்சாலும் சரி, என்ன அடிச்சு கொன்னாலும் சரி, ஆகாஷ்க்கு மனைவியா ஆக மாட்டேன். ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போகவும் மாட்டேன். வெளியே போங்க. அமைதியாருன்னு சொன்னேன். வாய மூடு லட்சுமி. மரியாதை கட்டு. மேல ஒரு வார்த்தை பேசுன மனுஷனா இருக்க மாட்டேன். பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? தென்றலை பார்த்து பேசுனீங்களா பாட்டி? தென்றல் என்ன சொன்னா? அம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. நீங்க போய் பேசினதுக்கு அப்புறமாவது தென்றல் நீங்க மாறிட்டீங்கங்கறத நம்பிட்டாளா? அத்தை, நீங்க இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன் அத்தை. பாட்டி, சொல்லுங்க பாட்டி. தென்றல் என்ன சொன்னா? பாட்டி, அம்மா, பாட்டி, ஏன் கண் கலங்குறீங்க? ஒருவேளை அந்த தென்றல் இவங்களை அவமானப்படுத்துற மாதிரி உங்களை அவமானப்படுத்திட்டாளா? அவ என்ன அவமானப்படுத்துறது கூட எனக்கு வலிக்கலப்பா. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு மறுத்துட்டா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவகிட்ட நான் இப்படி எல்லாம் கெஞ்சின தெரியுமா? தெரியல, நீ என்ன மன்னிச்சிடமா.
உன் கையாலேயே என்ன அடிமா அடி, என்ன அடி. ஆகாஷ்க்கு மனைவியா ஆக மாட்டேன். ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போகவும் மாட்டேன். வெளியே போங்க. தென்றலுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? இதுக்கு தான் பாட்டி உங்களை இங்க போக வேண்டாம் போக வேண்டாம் தடுத்தேன். கேட்டீங்களா? இந்த அளவுக்கு அவமானப்படுத்தின அந்த தென்றலை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே அவளை மீட் பண்ணி என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன். ஆகாஷ் ஆகாஷ் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம்ப்பா. அவ என்னத்தானே அவமானப்படுத்தினா? பரவாயில்ல விடு. என்னைக்கு இருந்தாலும் தென்றல் உனக்கு பொண்டாட்டியாக போறவ. அவகிட்ட நீ பிரச்சனை பண்ண வேண்டாம்ப்பா. பாட்டி என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க? அவ உங்களை அவமானப்படுத்திருக்கா. சும்மா விட்டுருவேனா? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? டேய், ஆகாஷ் 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 இல்ல. இல்லப்பா. ஆகாஷ் சொன்னா கேளு. ஆகாஷ் ஆகாஷ் பாட்டி சொன்னா நீங்க பேசாம கேளு. இருங்க பாட்டி ப்ளீஸ். ஹலோ, தென்றல் நீ இப்ப எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அத நான் நேர்ல வந்து சொல்றேன். முதல்ல பக்கத்துல இருக்கிற நேரு ஸ்ட்ரீட் போ. ஆகாஷ் சொன்னா பாருங்க, கேளு. ஆகாஷ், என்ன விஷயம்? எதுக்கு என்ன அவ்வளவு அவசரமா இங்க வர சொன்னீங்க? உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? திடீர்னு இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்றது? என்ன விஷயம் தெளிவா சொல்லுங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என் பாட்டி முன்னாடிதான் தப்பானவங்களா இருந்தாங்க. ஆனா இப்பதான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க முழுசா மாறிட்டேன்னு சொல்றாங்கல்ல. அதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க. அத புரிஞ்சுக்காம நீ ஏன் அவங்கள அவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணி அமைச்சிருக்க? ஏற்கனவே என் அப்பா அம்மான்னு அவங்க 2 பேருமே அங்க வந்து பேசிருக்காங்க. நீ அவங்களையும் மதிக்கல, இப்போ என் பாட்டியும் மதிக்கல. உனக்கு உனக்கு என் பாட்டி தான் பிரச்சனை. அதனாலதான் என்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ அவங்க தான் மாறிட்டாங்கல்ல. இப்பவும் எதுக்கு என்னை ஏத்துக்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிற? உனக்கு வேற என்னதான் பிரச்சனை தென்றல்? நான் உங்களை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு உங்க பாட்டி மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் தான் காரணம். என்ன சொல்ற? என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? உங்க பாட்டியாவது ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஏன்னா அவங்க தப்பானவங்களா இருந்தாலும் சுயமா யோசிச்சு தான் அப்படி தப்பா நடந்துப்பாங்க. ஆனா உங்களுக்கு சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல. நீங்க ஒரு 2 கட்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியாவது நீங்க கொஞ்சம் சுயமா யோசிக்க ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்க பாட்டி வீட்டை விட்டு போறேன், உங்க பேருக்கு சொத்தை எழுதி வைக்கிறேன் டிராமா பண்ணி மறுபடியும் உங்களை கீ குடுக்கற பொம்மைய மாத்திட்டாங்க. உங்களை நம்பி யாரும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. தப்பி தவறி என்னையே அறியாம ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல நான் உங்களை திரும்பவும் ஏத்துக்க ஓகே சொல்லிட்டேன்னு வைங்க. மறுபடியும் என்ன மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு போய் திரும்பவும் உங்க பாட்டி ஒரு ஆட்டத்தை ஆடினாங்கன்னா அப்பவும் நீங்க நன்றி கடன் அது இதுன்னு சொல்லி உங்க பாட்டி பக்கம் தானே சாய்வீங்க. நிறுத்து.
உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அப்படின்னா இப்படின்னு சொல்ற, இப்படின்னா அப்படின்னு சொல்லுவியா? நம்ம கல்யாணம் நின்னு போனதுல இருந்து இது வரைக்கும் நான் உன்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டு பின்னாடியே அலைஞ்சிருப்பேன். அப்பதான் நீ என்கிட்ட என்ன சொன்ன? என் பாட்டிய நல்லவங்களா மாற வைக்க முடியுமா? அவங்கள உன்கிட்ட வந்து இறங்கி பேச வைக்க முடியுமா? அதெல்லாம் முடிஞ்சா செஞ்சு காட்டு, அப்படி இப்படின்னு சொன்னல. அதுக்கப்புறமும் நீ என்னை ஏத்துக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? இப்பதான் என் பாட்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி நல்லவங்களா மாறிட்டாங்க. அவங்கள போய் திரும்பவும் டிராமா பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணு இல்லாததை சொல்லலையா ஆகாஷ், உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்க பாட்டி எந்த வகையிலயும் மாறல ஆகாஷ். உங்களுக்கும் தாராவுக்கும் நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துருந்துச்சுன்னா அவங்க எப்பவும் போலதான் இருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்குதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆனதுனால அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை அவங்க ஜாதக பிரசன்னப்படி நான் உங்களை கல்யாணம் பண்ணாதான் அவங்க உயிருக்கு ஆபத்து வராதோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உயிர் பயத்துலதான் மறுபடியும் என்கிட்ட பேசி என்னையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு சீப்பான டிராமான்னு தெரியுமா? என் பாட்டி டிராமா பண்றாங்க, நடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அம்மா அப்பான்னு இவங்க 2 பேருமே உன்கிட்ட வந்து பேசி பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என்னை ஏத்துக்கவே முடியாதுன்னு மறுத்த பாரு. அதை கேள்விப்பட்ட அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு வேண்டாம் வேண்டாம்.